ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காசுலேருந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஈக்கோ சார். நிறைய ஈக்கோ கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில், எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. லாஸ்ட் மந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஈக்கோ கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே இதே கலர், சேம் கலர், சில்வர் கலர் வண்டிங்க தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஈக்கோ 2011 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி இருந்திருக்கு சார். ஒரே ஓனரில் இருக்குது பாருங்கள். வெறும் 44,000 தான் சார் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குது சார். வண்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸு. வண்டி பாருங்கள், டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. 2011 மாடல்லேருந்து இந்த கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டம் சார் கிடைக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2011லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வண்டிக்கு இவ்வளோ தான், 44,000 கிலோமீட்டர் தான் சார் ஓட்டியிருக்காரு. கம்பெனி சர்வீஸ் தான். ஏசி எல்லாம் நல்லா இருக்குது சார். மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு கூட போட்டிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மிலிட்ரி மேன் வண்டி சார். சார் வந்து மிலிட்ரியில் இருக்கார். இங்கே வந்து திருவள்ளூரில் தான் வீடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மிலிட்ரி மேன் ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தோம், பொலரோ ஒன்று கொடுத்துருந்தோம். மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெஃபரன்ஸில் இந்த வண்டி வந்திருக்கு சார். இன்றைக்கி தான் வந்தது வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சார். டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. 2011 மாடல் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் சார். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வித் எல்பிஜி சார். ஆனால் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு புக்கில் இருக்குது. பட் அந்த எல்பிஜி டேங்க்கு கிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே வந்து வீட்டில் கைட்டி வச்சுட்டு தான் வண்டி வந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு சார். ஏன்னா இவர் வந்து டெல்லியில் தான் ஒர்க் பண்ணுறாருங்க. அதனால் டெல்லியில் எதுவுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்காரு. வந்து பார்க்குற வரைக்கும் வந்து அந்த டேங்க்கு அந்த கிட்டு எல்லாமே வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சார். வெளியில் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு வெளியில். வீட்டில் யாரும் ஆள் இல்லைன்ற போது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு பம்பரு, டேங்க்கு, கிட்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க யாரோ. பின்னாடி பேபி சீட் கூட எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட வரும்போது பேபி சீட் இல்லைன்னு சொன்னார் சார். இந்த வண்டிக்கு வந்து பேபி சீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நிறைய பேர் அதுக்கு தான் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே உடனே வந்து பேபி சீட்டு ரெண்டு புதுசு பேபி சீட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது சார். இன்சூரன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் மாதம் முடியுது. பியூர் பெட்ரோலில் இருக்குது. ஆனால் பேப்பரில் வந்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு கிட்டு வாங்கி ஒரு டேங்க் ஒன்று வாங்கி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட்டில். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது டெல்லியில் அப்ரூவ்டு கிடையாதுன்றதுனால தான் அவர் கைட்டி வச்சுட்டு போயிருக்காரு சார். இல்லைன்னா அப்படியே தான் யூஸ் பண்ணியிருப்பார். மேலே பாருங்கள் கேரியர் இருக்குது. சைடில் பாருங்கள் நம்ம ஏறுறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே போட்டிருக்காரு. 4 டயர் புது டயராக இருக்குது சார். எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் இருக்குது. ஏசி எல்லாம் நல்லா இருக்குது. டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இல்லை. 2011 மாடலு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வெரி ரேர் கிடைக்கிறது. அதுவும் இந்த கிலோமீட்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் சார். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காரு பாருங்கள். ஃபுல்லாக கம்பெனியில் தான் சார் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லியில் கொஞ்சம் கம்பெனி சர்வீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் கொஞ்சம் கம்பெனி சர்வீஸ் ஆகிருக்கு சார். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் சார். ஏசி எல்லாம் நல்லா இருக்குது. இன்சூரன்ஸ் கூட கரண்டில் இருக்குது. ஒரு 10 பேர் உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப அற்புதமான வண்டி பாருங்கள். இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 2,70,70,000 ரூபாய் கேட்குறாரு. ஃபைனலுன்றாரு. ஃபைனலாக பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. கொஞ்சமாச்சும் எதனா ஒரு நெகோஷியபிள் நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற ரேட்டுக்கே வாங்கிட்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் எதனா நெகோஷியபிளில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி ஷோரூம் பீஸுன்னு தான் சார் சொல்லலாம். மெக்கானிசம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். தேங்க்யூ, பா.